2 தரப்புல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் முதல் தலைமுறையாக, அதாவது முதல் முறையாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் உலகத்துடைய பல்வேறு பகுதிகளில் செட்டில் ஆன ஃபேமிலிஸ்லேருந்து முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்களுடைய தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருடைய உறவுக்காரர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இருவரும் சந்திக்கிற போது என்னென்ன விஷயங்கள் பகிரப்படும் பேசுவோம். ஓகே, அங்கே பக்கத்தில் எல்லோருக்கும் வணக்கம். என்னடா ஒரே போட அடிச்சாப்ல தம்பி, உங்கள் பேர்? என் பேரு தன்ராஜ். தன்ராஜ். ஓ, எந்த ஊர் நீங்கள்? இந்தோனேஷியாவில். இந்தோனேஷியாவா? ஓ, ஓகே. வணக்கம், என்னோட பேர் தைவினி. நான் ஆஸ்திரேலியால இருந்து ஆஸ்திரேலியா. தாய்வினி. தைவினி, தை மாசத்துல. ஓ, தை மாசம். தைவினி. நீங்க பிரான்ஸா? நீங்க ஈழத்தமிழரா தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களா? தமிழ்நாட்டிலேருந்து. எங்கள் கொள்ளு தாத்தா போனாங்க. ஆனால் நல்லா தமிழ் பேசுறீங்களே. வீட்டில் பேசுவோம். வீட்டில் தமிழ் பேசுவீங்க. என்ன தமிழ் பழக்கம்லாம் உங்கள் வீட்டில் இருக்கு இன்னமும்? நாங்கள் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். தரையில் உட்காந்து? ஆமாம். சாமி படைக்கும் போது இலையில வச்சு தான் சாப்பிடுவோம். விடிய காலையிலேயே ஏஞ்சி சாமி கும்பிடணும். ஃபஸ்ட்டு 2 நல்லா போச்சு. தரையில் உட்காந்து சாப்பிடும், ஆஹா. இலை போட்டு சாமி கும்பிடும், ஆஹா. காலையில் விடிகாலையிலே நான் எந்திரிப்பேன். ஈஃபில் டவர் மேலே சத்தியமா? சத்தியமா? அப்படியா? ஆமாம். அம்மா 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கணும் சொல்லுவாங்க. ஸோ 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம்லாம் போடுவீங்களா? கோலம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜுக்கு போனோம்ல, எங்களுக்கு கிளாஸஸ்லாம் 8 மணிக்கு போனோம்.